வணக்கம். அன்னை தெரேசாவுக்கு நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் போது சிலை அமைத்து பெருமைப்பட்ட மாநிலம் சின்னஞ்சிறிய மாநிலமான புதுச்சேரி மாநிலம். இந்த புதுச்சேரிக்கு அன்னை தெரேசா அவர்கள் 4 முறை வருகை தந்தார்கள். அதுதான் இந்த வார வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியில் உங்கள் முன்னாலே வர இருக்கிற காட்சிகள். அன்னையே, ஆயிரக்கணக்கான அனாதைகளை சுமந்த திண்ணையே, அழுக்கு ஆன்மாக்களை வெளுக்க வந்த வெள்ளை நதியே, பெலிகான் பறவையின் பெண் வடிவமே, மேற்கு வாழ்க்கையை மேற்கொண்ட சேரிகளுக்கு கிழக்காக வந்தவளே, விளக்காக நின்றவளே, கானல் நீருக்கு குடம் சுமந்த கண்ணீர் சந்ததிக்கு தண்ணீர் தந்தவளே, தாயே, கணக்கு பார்க்காமல் எங்கள் கழனிக்கு வந்த கனமழையே, நீயா கண்மூடி கடும்பயணம் மேற்கொண்டாய் என்று அன்னை தெரேசா மறைந்தபோது தெரேசாஞ்சலி என்ற கவி பாடினார் அருள் தந்தை வின்சென்ட் சின்னத்துரை. அந்த அன்னை தெரேசா 4 முறை புதுச்சேரிக்கு வந்தார் என்பது வெளியே தெரியாத வரலாறு. 56க்கும் மேற்பட்ட நூல்களை படித்து அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை பூமியின் தேவதை என்ற தலைப்பில் அருள் தந்தை வின்சென்ட் சின்னத்துரை நூல் எழுதியதாக கார்டினல் லூர்துசாமி அதிலே புகழ்ந்துரைப்பார்கள். அந்த நூலுக்கு 24 ஆகஸ்ட் 1998 அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் அணிந்துரை வழங்கினார்கள். உண்டால் அம்ம இவ்வுலகம், தமக்கென முயலா நோன்றாள், பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்ற புறநானூற்று புலவன் 2000 ஆண்டு முன்பு பகர்ந்தது போல தமது வாழ்நாள் முழுவதும் சாதி மத இனபேதங்களை கடந்து மனித நேயம் உலகில் நிலைபெற பிறர்க்கெனவே வாழ்ந்தவர் அருளரசி அன்னை தெரேசா அவர்கள். அவர் ஆற்றிய அருந்தொண்டுகள் அவர் புகழை உலகம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. உலகின் பல பகுதிகளிலும் அறப்பணி இயக்க இல்லங்களை உருவாக்கி தொண்டுகள் தொடரச் செய்துள்ள அன்னை தெரேசாவினுடைய வரலாற்று தேன்துளிகளை இந்த நூல் அழகு தமிழில் எடுத்துரைக்கிறது. சான்றுக்கு ஒன்றாக பக்கம் 113 ஒரு புது இல்லம் திறக்கப்படுகிறதென்றால் அதை புது இல்லமென்று சொல்லாமல் ஒரு நற்கருணை பேழை திறக்கப்படுகிறது என்றுதான் அன்னை சொல்வார் என அந்நாளைய தமிழக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த நூலின் அணிந்துரையிலே எடுத்துரைப்பார்கள். அப்படிப்பட்ட நற்கருணை பேழையை புதுவையிலே திறந்து வைக்க நம் மண்ணிலே காலடி எடுத்து வைத்தவர் அன்னை தெரேசா அவர்கள். ஒரு முறை அல்ல, 4 முறை புதுச்சேரிக்கு அன்னை வருகை தந்தார் என்பது வெளியே தெரியாத வரலாறு. இந்தியாவிலேயே பாரத ரத்னா விருது பெற்று இந்த மண்ணிலேயே மறைந்த அன்னை தெரேசாவுக்கு சிலை நிறுவி பெருமை தேடிக்கொண்ட மாநிலம் புதுவை மாநிலம் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு ஆகும். அவர் மறைந்து 12 ஆண்டு கடந்த நிலையில் அவர் பிறந்த நாடான அல்பேனிய நாட்டினுடைய அதிபர் சாலி பெரிஷ் மதர் தெரேசாவினுடைய உடல் பாகங்களை எங்களிடம் தருக என இந்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தார்கள். மதர் தெரேசாவினுடைய தாயும் சகோதரியும் அல்பேனியாவிலே தான் இறந்து அங்கேயே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகிலேயே மதர் தெரேசாவினுடைய உடலை நல்லடக்கம் செய்ய வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு சாந்தியும் நிம்மதியும் கிடைக்கும் என்று இந்திய அல்பேனிய நாடுகளின் அதிகாரிகள் இது பற்றி பேச வேண்டும் என்று அல்பேனிய அதிபர் அப்போது கோரிக்கை விட்டார்கள். இது வெளியே தெரியாத வரலாறு. இதை இந்தியா ஏற்கவில்லை என்பதும் வெளியே தெரியாத வரலாறு. 1951ஆம் ஆண்டு அன்னை தெரேசா இந்திய குடிமை பெற்றுவிட்டார். அவர் தன் சொந்த நாட்டிலேதான் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் உடல் பாகங்களை அல்பேனியாவுக்கு அனுப்ப முடியாது என்று இந்திய அரசு திட்டவட்டமாக மறுத்தது. இப்படி இந்திய மக்கள் உள்ளங்களிலே இடம்பெற்றுவிட்ட அன்னை தெரேசாவினுடைய உள்ளத்தில் புதுச்சேரி தனியிடம் பிடித்திருந்தது என்பது வெளியே தெரியாத வரலாறு ஆகும். புதுச்சேரிக்கு அன்னை வந்தார்கள். அன்னை தெரேசா அவர்கள் 4 முறை புதுச்சேரிக்கு வருகை தந்தார்கள் என்ற வரலாறு நாம் அறிய வேண்டிய வரலாறாகும். 9 செப்டம்பர் 1978 முதல் புனித அன்னை தெரேசா புதுவைக்கு வருகின்றார்கள். பிறகு 2ஆம் முறையாக 15 பிப்ரவரி 1979 புதுச்சேரிக்கு அன்னை தெரேசா அவர்கள் வந்தார்கள். 3ஆம் முறையாக அன்னை தெரேசா
15 ஏப்ரல் 1980 புதுச்சேரிக்கு வருகை தந்தார்கள். 4ஆம் முறையாக 2 பிப்ரவரி 1995 புதுவைக்கு அன்னை தெரேசா வந்தார்கள். இந்த 4 பயணங்களும் புதுவை மண்ணின் மீதும் புதுவை மக்களின் மீதும் அன்னை தெரேசாவுக்கு உள்ள ஆழ்ந்த பற்றை உலகத்துக்கு வெளிப்படுத்தி காட்டிய வருகைகள் ஆகும். புதுவைக்கு அன்னை தெரேசா வருகை தரும் முன்பு புதுச்சேரி கடலூர் உயர் மறைமாவட்ட மேனாள் பேராயர் வி.எஸ். செல்வநாத ஆண்டகை 21 ஜூலை 1975 அன்னை தெரேசாவுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதிலே நீங்கள் புதுச்சேரியில் உங்களுடைய மடம் ஒன்றை நிறுவ வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதுவே அன்னை தெரேசாவினுடைய பிரதிநிதிகள் புதுவைக்கு 1975 வரவும் அன்னை தெரேசாவே புதுச்சேரிக்கு 9 செப்டம்பர் 1978 வரவும் வித்திட்ட நிகழ்வு என்பது வெளியே தெரியாத வரலாறு ஆகும். 9 செப்டம்பர் 1978 பிற்பகல் அன்னை தெரேசா புதுவைக்கு வந்தார்கள். புதுவைக்கு வந்ததும் அன்னை தெரேசா இங்குள்ள ஏழை மக்கள் வாழிடங்களை பார்வையிட வேண்டும் என்று பெரு விருப்பத்தை தெரிவித்தார்கள். பேராயர் செல்வநாதர் ஆண்டகையும் விக்டர் ஜெனரல் சாலமோன் அடிகளும் ஏழைகளின் குடிசைகள் நிரம்பிய பகுதிகளுக்கு அன்னை தெரேசாவை அழைத்துச் சென்றார்கள். திஸ் இஸ் அவர் கிங்டம், இதுவே நம் அரசாட்சிக்கு உரிய இடம் என்று அன்னை தெரேசா அவர்கள் ஏழைகளினுடைய குடிசை பகுதிகளை புதுச்சேரியிலே பார்த்தபோது கூறினார்கள். ஏழைகளினுடைய சிரிப்பில் இறைவனை காண விரும்பிய அறிஞர் அண்ணா போல அன்னையாருக்கும் ஏழைகள் மேம்பாடே இலக்காக இருந்தது. 10 செப்டம்பர் 1946 ஒரு உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்த மதர் தெரேசா அந்த நாளிலேதான் ஏழைகளிலும் ஏழைகளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று உறுதி பூண்டார்கள். அந்நாள் ஒவ்வொரு ஆண்டும் மதர் தெரேசா ஏற்படுத்திய பிறர் அன்பு மிஷினரி சபையினரால் கொண்டாடப்படுகிற நாளாகும். 1978 செப்டம்பர் 9 அன்னை தெரேசாவினுடைய பிறர் அன்பு மிஷினரி சபையினுடைய புதுவை கிளை திறக்கப்பட்டது. 9 செப்டம்பர் 1978 மாலை 6 மணிக்கு புதுச்சேரியினுடைய லப்போர்த் வீதியில் 58ஆம் எண்ணுள்ள வீட்டில் கன்னியர் சபையை அன்னையார் திறந்து வைத்தார்கள். இந்த விழாவில் மக்களோடு மக்களாக தரையிலே அமர்ந்திருந்த அன்னை அந்த கட்டிடத்தை திறப்பதற்காக அழைக்கப்பட்ட போது எழுந்து நிற்கிற வரை அங்கிருந்த மக்களுக்கு அன்னை தெரேசா தங்களுள் மக்களுள் ஒருவராக உட்கார்ந்திருந்த நிகழ்வு தெரியாது. அவர் எழுந்து நின்றபோது மக்கள் வியந்து போனார்கள். இவ்வளவு எளிமையாக இருக்கிறவரா என்று அவருடைய எளிமையால் அனைவருடைய உள்ளங்களிலும் அந்த தருணமே குடியேறிவிட்டார் குணக்குன்றா தெரேசா அவர்கள். இது பற்றிய நினைவுகள், நினைவு மலர் தாகமாக இருக்கிறது என்ற தலைப்பில் அந்த 83வது இல்லம் தொடக்கப்பட்டதை பதிவாக்கி இருக்கிறது. அருள் திரு ல. ஜோலி அடிகளார் அன்னை தெரேசா பற்றி வி டூ இட் ஃபார் ஜீசஸ், இயேசுவுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்ற ஆங்கில நூலுடைய தமிழாக்க நூலே தாகமாய் இருக்கிறது என்ற நூலாகும். அருள் தந்தை ஞா யாக்கோபு இதனுடைய தமிழாக்கத்தை செப்பமாக செய்திருந்தார்கள். 1978 செப்டம்பர் 10ஆம் நாளில் 9:30 மணிக்கு புதுச்சேரியினுடைய பெத்திசிமுனர் எஸ்காந்த் மன்றத்தில் புதுவை கத்தோலிக்க மக்கள் அன்னை தெரேசாவுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள். புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் வி.எஸ். செல்வநாதர் தலைமையில் அந்த பாராட்டு விழா அன்றைக்கு நடந்தது. 2ஆம் முறையாக அன்னை தெரேசா 15 பிப்ரவரி 1979 புதுவை மாநிலத்துக்கு வருகை புரிந்தார்கள். புதுவை வ.உ.சி. பள்ளியில் காலை 10 மணிக்கு அன்னையார் அவர்கள் உரையாற்றினார்கள். அன்னையாருடைய ஆங்கில உரையை தமிழாக்கம் செய்தவர் அந்த நாளைய புதுச்சேரி அரசனுடைய தலைமைச் செயலாளராக இருந்த இ.எஸ். பார்த்தசாரதி ஆவார்கள். அன்னை தெரேசா வ.உ.சி. பள்ளியில் புதுச்சேரியில் பேசுகின்ற போது, இன்று உங்கள் அனைவரையும் காண்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் குழந்தைகளை பார்ப்பது மிகவும் பிரியமாக இருக்கிறது. குழந்தை பருவம்தான் மனித வாழ்க்கையினுடைய பரிசுத்தமான பருவம். அவர்களிடத்திலே ஆசாபாசம் கிடையாது. ஆகவே குழந்தைகள்தான் தெய்வம், தெய்வம்தான் குழந்தை. இங்குள்ள குழந்தைகளுக்கு தாய், தந்தை, அண்ணன், தம்பி எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால்
இந்த ஊரிலும் நாட்டிலும் உலகத்திலும் அன்னையையும் தந்தையும் இழந்து ஆதரிப்பாரற்று திரிகின்ற அனாதை குழந்தைகள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தொண்டு செய்வதையே கடவுளுக்கு செய்கிற தொண்டாக நான் கருதுகிறேன். அனாதைகளுக்கு தொண்டு செய்வதில் மன நிறைவு காண்கிறேன் என்று அன்னையார் வ.உ.சி. பள்ளியில் புதுச்சேரியில் பேசியபோது கேட்ட மாணவர்களுடைய உள்ளம் நெகிழ்ந்து போனது. அருள் தந்தை ஆசா அந்தோணிசாமி அடிகளார் தலைமையில் வ.உ.சி. பள்ளி விழாவை முடித்துக்கொண்டு அடுத்ததாக அன்னை தெரேசா சென்ற இடம் புதுச்சேரி அரசு நடத்தி வந்த தொழுநோயாளர் இல்லமாகும். அதன் பிறகு அன்னை தெரேசா கோவிந்தசாலை பகுதிக்கு சென்றார்கள். அங்கு சிற்றாலயம் ஒன்றை அன்னை தெரேசா திறந்து வைத்தார்கள். அன்னை அங்கே காலடி வைத்ததால் அந்த பகுதி தெரேசாபுரம் என்று அழைக்கப்படும் என்று அப்போது அறிவித்தார் பேராயர். இப்போது அவ்வாறு அது அழைக்கப்படுகிறதா? அந்த பகுதியினுடைய முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடந்த கால வரலாற்றை நினைத்து பார்த்து கடமையாற்ற வேண்டும். பேராயர் அவர்கள் ஜென்மராக்கினி மாதா பேராலயம் எதிரில் அவர்கள் அளித்த சிறு குடியிருப்பில் அன்று நிர்மல் சிசுபவன் தொடங்கியது. இன்று செயின்ட் தெரேசு வீதியில் 10ஆம் எண்ணுள்ள வீட்டில் இருந்து அன்னை தெரேசாவினுடைய நிறுவனமான நிர்மல் சிசுபவன் இயங்குகிறது. 3ஆம் முறையாக 15 ஏப்ரல் 1980 அன்னை தெரேசா புதுச்சேரிக்கு வந்தார்கள். 2 மணி நேரம் அங்கே இருந்தார்கள். அந்த சில மணி நேரத்தில் நிர்மல் சிசுபவனுடைய கட்டுமான பணிகளை பார்வையிட்டார்கள். அந்த 2 மணி நேரம் புதுவையில் இருந்தபோது அன்னை தெரேசாவை சந்தித்து பேசியவர் அந்த காலத்திலே வடக்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த என்னுடைய அருமை நண்பர் சண்முக சுந்தரம் என்பதையும் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வெறும் 5 ரூபாயுடன் ஒரு பை, பைபிள், தண்ணீர் பாட்டில், 3 செட்டு துணிமணிகள், ஒரு ஜெபமாலையுடன் கல்கத்தா வீதிகளிலே கால் பதித்து தன் தொண்டை துடக்கினார் அன்னை தெரேசா. அவர் தர்மத்தின் தூதுவர்கள், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அமைப்பிலே இன்று 4500 அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள். 133 நாடுகளிலே அது பரவி இருக்கிறது. இந்த மக்கள் சேவையாளருடைய அமைப்பு கற்பு, ஏழ்மை, பணிவுக்கு உறுதி பூண்டு ஏழைகளிலும் ஏழைகளுக்கு இலவச பணியாற்றுகிற மாந்த நேயத்தினுடைய மறு வடிவினராக இந்த சகோதரிகள் இருக்கிறார்கள். இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். 4ஆம் முறையாக அன்னை தெரேசா அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தது பிப்ரவரி 2, 1995 ஆகும். தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புதுவை வந்திறங்கினார்கள். விமான நிலையத்தில் அப்போதைய கல்வி அமைச்சர் காந்திராஜ் அவர்களும் முன்னாள் கல்வி அமைச்சர் ஜோசப் மரியதாஸ் அவர்களும் பேராயர் மைக்கேல் அகஸ்தீன் அவர்களும் அன்னை தெரேசாவை 11 மணிக்கு வரவேற்றார்கள். வரும் வழியெங்கும் மக்களுடைய அன்பு வெள்ளத்திலே நீந்தி வந்த அன்னை தெரேசா மதியம் 12 மணிக்கு ஜென்மராக்கினி மாதா ஆலயத்திலே வழிபட்டார்கள். அங்கு கூடியிருந்த மக்களிடத்திலே உரையாற்றிய அன்னை தெரேசா ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும். இதற்காகவே எங்கள் இல்லத்தில் தொழுநோயாளிகள் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளித்து வருகிறோம். அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க நெசவு தொழிலும் கற்றுத்தருகிறோம். எங்களுக்கு வேண்டிய துணிகளை கூட தொழு நோயாளர்கள்தான் நெய்து தருகிறார்கள். நான் கூட தொழு நோயாளி நெய்த உடைகளையே அணிந்து கொள்கிறேன் என்று பேசியதை கேட்டபோது அனைவரும் அன்னையினுடைய மேன்மையை அறிந்து மெய் சிலிர்த்து போனார்கள். புதுவை வந்த அன்னை தெரேசாவை புதுச்சேரி முதலமைச்சர் வே. வைத்திலிங்கம் அவர் மனைவி சசிகலாவுடன் சந்தித்து ஆசி பெற்றார்கள். சட்டப்பேரவைத் தலைவர் ப. கண்ணன், கல்வி அமைச்சர் காந்திராஜ், அவர் மனைவி லலிதா, என்னோடு புகுமுக வகுப்பிலே கிளாஸ்மேட்டாக இருந்தவர் காந்திராஜ் அவருடைய மனைவி லலிதா ஆவார்கள். காங்கிரஸ் தலைவர் பெரியவர் ப. சண்முகம், குடிசை மாற்று வாரிய தலைவர் வல்சராஜ், மாவட்ட ஆட்சியர் நாராயணா, திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் எஸ்.பி. சிவகுமார், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சண்முக சுந்தரம், சிவாஜி சின்ஹா ஆகியோர் அன்னை தெரேசாவை அப்போது சந்தித்து பேசினார்கள். அன்னை தெரேசாவை அப்போது சமூக நல வாரிய தலைவியாக இருந்த பேராசிரியர் ரேணுகா அப்பாத்துரை அறிஞர் அண்ணாவினுடைய வகுப்பிலே உடன்படி படித்த முன்னாள் அமைச்சர் ஏ.எஸ். காங்கேயனுடைய மருமகள் ஆவார்கள். அவர்கள்
எனக்கு பொருளாதார பேராசிரியும் ஆவார்கள். அன்னை தெரேசாவை பேராசிரியர் ரேணுகா அப்பாத்துரை பேட்டி கண்டார்கள். அந்த பேட்டி புதுச்சேரி தூர்தர்ஷனில் 3/2/1995 மாலை 7 மணிக்கு ஒலிபரப்பாயிற்று. புதுச்சேரி அகில இந்திய வானொலிக்கும் அன்னை தெரேசா அவர்கள் பேட்டி அளித்தார்கள். அப்போது அகில இந்திய வானொலியினுடைய நிர்வாக இயக்குனர் வேணுகோபால் ரெட்டி உடனிருந்ததும் இங்கே நினைவூட்டப்பட வேண்டிய வரலாறாகும். அன்னையினுடைய 103வது பிறந்த நாள் 26 ஆகஸ்ட் 2012 வருவதால் தங்களுடைய பழைய ஆவணங்களை, ஒலி நாடாக்களை புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தூரதர்ஷனும் அகில இந்திய வானொலியும் தூசி தட்டி எடுத்து தங்களுடைய ஆவண காப்பகங்களிலே இருந்து எடுத்து அன்னையினுடைய குரலை தொலைக்காட்சி வழியாகவும் நம்முடைய வானொலி வழியாகவும் அன்றைக்கு காட்ட வேண்டும். அதனுடைய மறு ஒலிபரப்பை 26 ஆகஸ்டிலே செய்ய வேண்டும் என்பது இந்த வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியின் வாயிலாக தூர்தர்ஷனுக்கும் நம்முடைய அகில இந்திய வானொலிக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோளாகும். பூ உண்டு போற்றுதற்கு புவியுண்டு, புகழ் சிறந்த காவுண்டு, கடலும் உண்டு, கனியும் உண்டு, கவிதை பாட பாவுண்டு, மரங்கள் உண்டு, மன்பதை தொண்டு செய்ய யாவுண்டு தாயினைப் போல் அது கண்டு பாட வந்தேன் என்றும், மானுண்டு மயிலும் உண்டு, மதியுண்டு வானம் உண்டு, தேனுண்டு மகிழ் வண்டைப் போல திளைத்திட எழில்கள் உண்டு, நானுண்டு தொண்டென்று நாளெல்லாம் உழைக்க அன்னை தானுண்டு புவியில் என்றே தமிழினால் பாட வந்தேன் என்றும், அருள் ஒளி அன்னை தெரேசா காவியம் பாடிட வந்த பைந்தமிழ் பாவலர் தமிழ் மாமணி துரை மாலினையனார் முழங்குவார்கள். துரை மாணிக்கனாராம் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் நான் மயங்கியது உண்டு, துரை மாலிரையனார் பாடல் படித்தும் பரவசம் அடைந்தது உண்டு. துரை மாலிரையனார் வீரமாமுனிவர் அரசு உயர்நிலைப் பள்ளியினுடைய முதல்நிலை தமிழாசிரியராக இருந்தவர்கள். தமிழக அரசினுடைய விருது பெற்ற நேரு காவியத்தை யாத்தவர்கள். புதுச்சேரி அரசினுடைய பரிசனை வென்று பாவேந்தர் காப்பியமும் தீண்டாமையை ஒழித்த அம்பேத்கர் காவியமும் பாடிய பாவலரேறு துரை மாலிரையன் ஆவார்கள். இவர் எழுதிய அருள் ஒளி அன்னை தெரேசா காப்பிய வெளியீட்டு விழா 2 பிப்ரவரி 1995 புதுவை கம்பன் கலையரங்கில் நடந்தது. அந்த விழாவினுடைய தலைவராக கர்டினல் லூர்துசாமி அந்நூலை வெளியிட அந்நாளைய முதலமைச்சர் வே. வைத்திலிங்கம் முதல் நூலை பெற்றுக்கொண்டார்கள். விழாவில் அந்நாளைய கல்வி அமைச்சர் காந்திராஜ், மேனாள் கல்வி அமைச்சர் ஜோசப் மரியதாஸ், நிறைகுடமாம் நற்றமிழ் அறிஞர் சிவ கண்ணப்பா, பேராயர் மைக்கேல் அகஸ்டீன், அடைக்கலசாமி அடிகளார், அந்தோணிசாமி அடிகளார் ஆகியோர்கள் பங்கேற்றார்கள். துரை மாலிரையன் திருமதி விஜய சூரியகுமாரி அறக்கட்டளை சார்பில் அன்னை தெரேசா நடத்தி வருகிற இல்லத்துக்கு சூரிய விஜயகுமாரி 10,000 ரூபாய் நன்கொடை அளித்தார்கள். அருள் ஒளி அன்னை தெரேசாவிடம் மறை திரு ஏஎஸ் அந்தோணிசாமி அடிகளாரும் புதுவை வணிக வரித்துறை ஆணையராக 1995 இருந்த வி. ஞானசம்பந்தமும் பாவலர் துரை மாலிரையன் சூரிய விஜயகுமாரி இணையரும் ஆசி பெற்றார்கள். அந்த ஆசி பெற்ற படத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். ஏஜேகே தொலைக்காட்சி அதிபரும் மேனாள் புதுவை நகராட்சி துணைத் தலைவருமான ஜான்குமார் அவருடைய மனைவி லதா ஜான்குமார் மூலமாக 1995 5,000 ரூபாய் நன்கொடை கொடுத்து அந்த அருள் ஒளி அன்னை தெரேசா காவியத்தை அவருடைய மனைவி ஜான்குமார் அவருடைய மனைவி அன்னை தெரேசாவினுடைய திருக்கரங்களிலே இருந்து பெறுகிற காட்சியை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். ஆகவே கடவுளுடைய அன்பிலே தான் அவர் எல்லாவற்றையும் செய்து வருகின்றார். ஆகவே நாம் அவருடைய வழியை பின்பற்றி இந்த இரக்க உணர்வு, மக்கள் மீது பரிவு, கடவுள் மீது ஆழ்ந்த பற்றுதல் உடையவராக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். நான் நண்பர்கள் என்று சொன்னேன். திரு துரை மாலிரையன் அவரோடு பக்க துணையாக உதவி செய்த அவருடைய துணைவியார் அவர்கள். முதலில் இந்த நூலை நான் பார்த்தேன், படித்தேன், அதை கண்டு மகிழ்ந்தேன். உடனே தான் கல்கத்தாவிலே ஜனவரி மாதம் இறுதியிலே அங்கு இருந்த பொழுது அன்னை தெரேசா அவர்களை கேட்டு வர முடியுமா, இங்கு ஒரு விழா வைக்க வேண்டும், இந்த காவியத்தை வெளியிட வேண்டும், தயவு செய்து வாருங்கள் என்று கேட்டேன். அவர் உடனடியாக அதை எடுத்து குறித்துக் கொண்டார்கள். உடனே இசைவை கொடுத்தார். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது.
ஆகவே இந்த காவியத்தை இயற்றிய நம்முடைய அருமை நண்பர் துரைமால் இறையன் அவர்களுக்கும் அவருக்கு உதவி செய்த அவரது துணைவியார் அவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கருநாளாண்டை அவர்களுக்கும் அன்னை திரசா அவர்களுக்கும் எல்லா உதவியும் செக்யூரிட்டி பாதுகாப்பு எல்லா வகைகளிலும் எல்லா உதவிகளையும் செய்து உதவி இருக்கின்றார்கள். என்னுடைய முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதையும் என்னுடைய நன்றியும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பராங்குசம் அவர்கள் அன்னை அவருடைய குடும்பத்தினர் அன்னை அவர்களுக்கு 5000 ரூபாய் நன்கொடையாக கொடுக்க இருக்கிறார்கள். And die in poverty and hunger. Give them through our hands this day their daily bread, and by understanding love give peace and joy. Let us thank God together for His great love, for seeing you all here together. I feel the world, and everywhere there are the poor, the unwanted, the hungry, the naked, the homeless, and it's so beautiful to see how the people all over the world share, children, men, women, even the rich and the poor together, they want to feel the joy of sharing. The other day I was walking down the street. A beggar came after me and he said, Mother Teresa, everybody is giving you. I also want to give you. But today is the whole day. I've got only 29%. But I want to give it to you. For one moment I thought, if I take that 20, we will have nothing to eat tonight.
But if I don't take it, I will hurt him. So I put out my hand and I took the 29% that he had. I have never seen such joy, such real joy, that he too could give to Mother Teresa something of the food. This is the joy of love. And also, a few days ago, I got a letter from a child from the United States. And he wrote, Mother Teresa, I love you so much. He has underlined it so much. I'm sending you my pocket money. And he said, the $3. So this little one, all the way, must be very little one because according to his writing. What a wonderful joy and peace and love. People are spreading throughout the world by sharing the joy of loving until it hurts. Because these are very big sacrifices. And lately, I've taken from jail 35 young girls who are being brought for prostitution. And when they were put to that life, they just run away. They didn't want. And I don't know what the person, the man who is living that work, what he told the police called them in jail. And one day I was told by one of the Mother, they are innocent girls, do something. So I took them both from jail. They are with me. They are beautiful Hindu girls, full of joy that they are once more in life to share the joy of being loved and loved. This is something very beautiful, spreading all over the place. And when I went to take the girls, all the mental women came to me. They said, Mother Teresa, do for us also something. Because we are old and mental, we have been thrown in the street. So I arranged and I took them all out with me. So it's so beautiful to see the joy of loving and being loved. And this thing, I have said, has had such a wonderful effect. The young people have got together and they have made a society. And the name of the society is Hope. And the aim of the society is to help the hopeless. So they had a gathering and they all thought, who is the most hopeless person just now? Mother Teresa. So they put the money together, all the sacrifice money, went to the market, bought 100 mattresses for our dear people. There's such a tender love and care, real concern is spreading all over because of this contact with the poorest of the poor. The dying, the crippled, the naked, the unwanted, the just left alone, having nothing and nobody. But now so many people, young and old, are getting involved in sharing the joy of love. So please let me continue this beautiful work. And you know that around the world now that terrible disease, AIDS, is spreading. And as you know, there is absolutely no remedy at present. But we have had houses all over the United States, and now we are trying to open this side also. But everybody is so concerned and so ready to share and making big sacrifices to help others. Together with the government giving me land and property to be able to do something with these people who are unwanted, unloved, and just because of the terrible sickness. So pray for us that we may continue God's work. And you will be very happy to know that God has blessed us with many, many vocations. Many young girls are joining with great joy the congregation to serve the poorest of the poor. And we have also brothers, and we have also lay people and co-workers
who shares the joy of loving. And all this is fruit of prayer. If we didn't have the deep, intimate union with God, that very prayer and pray to work, we would not be, I personally would not be able to work even half an hour. But thank God with God's blessing and with His love spreading all over the world, we have been able to bring so much joy, so much peace. And all that have died with us have died such a beautiful death. One day I picked up a man from the streets of Calcutta. We have a home for the dying in Calcutta near the Kali temple, and only we take people from the street. And then I found him there lying in the street, wounds all over his body. So I took him out and took him to our home. And what did this man say? I lived like an animal in the street, but I'm going to die like an angel, love and care. I have said not one word of complaint, of pain or anything. There was such a beautiful, beautiful smile on his face that he has now love and care. So pray for us that we may continue God's work with great love. And also I thank you all for sharing with us, for helping us to be able to do something beautiful for God. God bless you. இங்கே அவர்கள் புதுவை மாநில முதல்வர் நிச்சய வைத்தியம் அவர்களை ஏற்று மற்ற பிரிவுகளை அமைச்சர்களை அதிகம் சொல்ல தேவையில்லை. அங்கே பேசிக் கொள்கிறேன். அது பேச தொடங்கியவை. நான் சொல்வது ஆசீர்தான். அவரோடு சேர்ந்து நானும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப் போகிறேன். என்று பார்த்து சொல்கிறேன். கல்கத்தாவில் துவங்கிய சமயத்தில் நான் பெங்களூரில் ஆளாக இருந்தேன். அது சமயத்தில் அவர் வரவழைத்து பெங்களூரில் முதலில் துவக்கிய 3 மடங்கு என்னுடைய அந்த மலையாளத்தில்தான். நான் பெங்களூரில் தான் அவருடைய சபையை நான் துவக்கிட்டேன். 1962 முதல் தொழில்தான் நோய்க்கு போனேன். நோய் போன சமயத்தில் ஆப்பரேஷன் சேர்ந்து பல கல்வி புரிகிற சமயத்தில் அவருடைய சபையும் என்னுடைய பணிக்கு அடியில் வந்தது. ஆகவே 1973 முதல் 1985 வரை அந்த சபையும் என்னுடைய பணிக்கு உண்டாகிவிட்டது. அந்த சபைக்கு நான் அங்கேயும் பொறுப்பும் இருக்கேன். அன்றைக்கும் இன்றைக்கும் அந்த அம்மைக்கும் எனக்கும் அதிக பொறுப்பு. அந்த தாய்ப்போடு தான் சொன்னார்கள். எனக்கு 71 வயது, அவருக்கு 85 வயசு வராது. எனவே அவருக்கு எனக்கு தாய்மார். இன்னும் கூட நான் பணிக்கு சென்றால் பிரபுக்கு முன்னாலே ஒரு ஜமான் சொல்வேன். அந்த ஜமான் சொல்வது அந்த அம்மை தான். இந்த அம்மை குறித்து ஜமானைத்தான் என்னை பணிக்கு படித்து வச்சிருக்கேன். அந்த சரி பிரிவுக்கு நான் படித்து சொல்வேன். இருந்தாலே ஒரு நாள் ஒரு மணிக்கோடி இருந்திருப்பேன். இன்னும் சொல்லியிருந்தேன். முதல் தொடங்கிய இந்த சிறிய சபை இப்பொழுது உலகில் பல நாடுகளில் தொடங்கியிருக்கின்றனர். அவர்கள் சொன்னது போல 177 நாடுகளில் நான் என்னுடைய 110 நாடுகள் சென்றிருக்கிறேன். சென்ற நாடுகளெல்லாம் அந்த மரத்தை பார்ப்பேன். வரி அவங்க தெரசா அம்மா அவர் துவக்கிய சபையை பார்த்து அவர்கள் பணியையும் பார்த்து வருகிறேன். சபைக்கு சொல்ல வேண்டும். 100 முயற்சி அவர்களுக்கு சைனா வேண்டும் ஒரு மரபு கிடையாது. சைனா ஒரு பெரிய கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு அங்கேயும் மனித போக்க எல்லாம் செய்திருக்காரு. எனவே அவர் உலகம் பூரா 127 நாடுகள்ல 166 அவர் மனித போக்க இல்லை. இன்னும் சொல்ல விரும்புகிறேன். அவர் அநேக முறை பார்ப்பதற்கு எழுதுவார்கள். எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு ஒரு விடுதலை கேட்பார்கள். அது இந்த வேலை செய்ய முடியாதனால ஒவ்வொருவரும் அதுவரை சில பேர் பார்ப்பாங்க, என்னோட பேசுவார்கள். அவங்க எழுதிய காரியத்தை கேட்டு போடுவோம். அவங்க ரைட்டாமல் செய்யக்கூடாது சொல்லி அதை பைஜாம சொல்றதுல அது தன் சபைக்கு தகவலாக கூடாதுன்னு சொல்லி என்னை விடுதலை செய்யணும்னு கேட்பார்கள். அதை பார்ப்பது நான் சொல்ல மாட்டோம். நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். உங்களுக்கு 75 இருக்கலாம், இன்னும் அதிக நாள் நீங்கள் பெருமை வாங்க. 55 ஆண்டு முடியல
104 105 நீங்கள் 20 வாழ வேண்டும். அதுக்காக சொல்லும் உழைக்கும் ஒரு ஆர்வம், ஒரு அன்பு, அந்த எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு அர்ப்பம். அம்மை கடவுளுக்கு அர்த்தம். நம்மோடு கண்டவர்கள் இருப்பினும் கடவுள் தம்மையே அர்ப்பணமாக்கி கொடுத்தார். அந்த அர்ப்பணம் என்ற முறையில் எந்த ஊர் சென்றாலும் சரி, எந்த ஊர் பயந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, நமது மறுமையாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ இருந்தாலும் சரி, எல்லோரும் தனக்கு சொந்த மக்களாக கேட்டு அவருக்கு பணிப்புகிறார்கள், நம்ம அர்ப்பணிக்கிறார்கள். அந்த அர்ப்பணம் இன்னும் வளர வேண்டும். நாம் இன்று வாழ்ந்து நம்ம எல்லோருக்கும் இந்த மூணாவது துறைக்கு வருகிறார். 3வது முறையாக இன்னும் தலைமுறை வரட்டும், இன்னும் வரட்டும், நமக்கு மறைக்க இருக்கட்டும், நமக்கும் அந்த ஒரு அன்பையும் ஆண்மை கொடுத்து போகட்டும். இதுதான் விரும்புகிறேன். இதற்காக அவரோடு சேர்ந்து பெருவோடு சேர்ந்து நம்ம எல்லோருக்கும் அதை ஆசிரியர் வழங்குகிறேன். நன்றி. இது அதுபோலவே அந்த நிகழ்ச்சியில் புதுவை சிவத்தினுடைய மருமகனும் என் நண்பருமான பராங்குசம் அவர்களும் அன்னை தெரேசாவிடம் 5000 ரூபாய் நன்கொடை அளித்தார்கள். அந்த நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் UC ஆறுமுகமும் பரசுராமனும் விழாவிலே கலந்து கொண்டார்கள். இவையெல்லாம் புதுச்சேரிக்கு அன்னை வந்த அந்த வருகை புரிந்த 4 வருகைகளுடைய வரலாறாகும். இந்த வெளியே தெரியாத வரலாற்றில் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சிகளினுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அன்னை தெரேசா இதுபோல தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்தபோது அவர் கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்துக்கு அன்னை தெரேசா அவர்கள் ஆசி அளித்தார்கள். அன்னை தெரேசாவினுடைய கால்களில் தமிழக முதலமைச்சராக அன்று இருந்த ஜெயலலிதா விழுந்து வணங்குகிற காட்சிகள் தமிழ்நாட்டினுடைய தொலைக்காட்சிகளாலே அன்றைக்கு படம் பிடிக்கப்பட்டன. இந்த வரலாறு தொலைக்காட்சிகளில் இன்றைக்கு அவருடைய ஆவணங்களில் இருக்க வேண்டும். பொதிகை தொலைக்காட்சியிலும் அல்லது குறைந்தபட்சம் ஜெயா தொலைக்காட்சியிலாவது இந்த பதிவுகள் இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 26 அன்னை பிறந்த நாளில் தமிழக அரசு அன்னை தெரேசாவுக்கு தமிழகத்திலே முழு உருவ வெண்கலச் சிலையை அமைக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். புதுவையில் ஃபைபர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது முழு உருவ வெண்கலச் சிலையாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். புதுவை மட்டுமே அமைத்திருக்கிறது, தமிழகம் அமைக்கவில்லை. அந்த குறையை போக்குகிற விதமாக தமிழக முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா அவர்கள் அன்னை தெரேசாவினுடைய வெண்கலச் சிலையை, அவர் போற்றிய அன்னை தெரேசாவினுடைய அந்த வெண்கலச் சிலையை தமிழகத்திலே அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆவணங்கள் எல்லாம், இந்த கிடைத்தற்கரிய அரிய ஆவணங்களையெல்லாம் தொகுத்து வைத்திருக்கிற சகாயராஜ் புதுவையிலே இருக்கிறார். அவர் போல ஓரிருவர் தமிழ்நாட்டிலே முயற்சி செய்தால் தமிழகத்தினுடைய தொலைக்காட்சிகளிலும் வானொலி நிலையங்களிலும் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளையெல்லாம் ஒன்று திரட்ட முடியும் என்பதையும் தமிழக அரசுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அன்னை தெரேசாவினுடைய புகழ் பாடுகிற புகைப்பட கண்காட்சியை புதுவையில் அன்னையின் ஆவண தொகுப்பாளர் சகாயராஜ் நடத்திய போது அன்னை தெரேசா சிலை அமைக்க புதுவை அரசு நியமித்த 22 பேர் கொண்ட குழுவில் சிறப்பிடம் பெற்றிருந்த ஜான்குமார் அவர்களும் அருள் தந்தை ஜான் துரைசாமிக்கு சால்வை அணித்து மகிழ்ந்தார்கள். உடன் இருப்பவர் தோழர் சகாயராஜ். தோழர் சகாயராஜ் உருவாக்கிய குறும்படம் மனிதமும் புனிதமும் ஆகும். 21/12/2003 பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் நடந்த விழாவில் கோலாஸ் மன்றத்தில் அன்னை தெரேசா கண்காட்சி நடந்தது. மாலை கதீட்ரல் வளாகத்தில் நீதிபதி ஜான் அம்புரோஸ் தலைமையில் அருட்தந்தை மத்தேயு நெல்லிக்குன்னம் அருட்தந்தை தாமஸ் முன்னிலை வகிக்க பெத்தி செமினார் பள்ளி முதல்வர் அருட்தந்தை அந்தோணிசாமி அடிகளும் ஞானிரெட்டியார் மருமகனும் என் ஆசிரியருமான பேட்ரிக் பள்ளி முதல்வர் ரெஜீஸ் அவர்களும் திருமதி சூரியகுமாரி துரை மாலீரன் அவர்களும் வாழ்த்த அருட்தந்தை அமலோரும் சகாயராஜும் இணைந்து வெளியிட்ட குறும்படம் முழுமையாக அன்னை தெரேசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இந்த மனிதனும் புனிதமும் என்ற இந்த குறும்படத்தை இதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.
அன்பு தேவன் அறிந்திருந்தார். வாழ்வில் உறவு தந்து எந்த நாளும் வளர்த்து வந்தார். என்ன ஆனந்தம் என் நெஞ்சில் கண்டேனே, உன்னோடு நான் கண்ட சொந்தங்கள் என்னாலும் வாழ்க. அந்த தேவன் தந்த வாழ்க்கை அழகானது, வந்து போகும் இந்த நாட்கள் இனிதானவை காணுதே என் மனம். தாயின் கருவில் என்னை அன்பு தேவன் அறிந்திருந்தார். இந்தியாவின் வடகிழக்கு பகுதிதான் கொல்கத்தா, மேற்கு வங்காளத்தின் தலைநகரம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது மாநகரம். 1943ஆம் ஆண்டு நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட போது இயற்கையினாலும் வறுமையினாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட இடம் கொல்கத்தா. பஞ்சத்தால் மக்கள் வாடினார்கள். சுதந்திரத்திற்காக மக்கள் அலைகழிக்கப்பட்டார்கள். இந்து முஸ்லிம் என்று பிரிவினைகள் ஏற்பட்டன. நாடோடிகள் அதிகமானார்கள். குடியிருக்க வீடுகள் இல்லாததால் சாலைகளிலும் வீதிகளிலும் தங்க ஆரம்பித்தார்கள். இதனால் கொள்ளை நோய்கள் அதிகமாயின. ஆங்காங்கே அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் அதிகமானார்கள். தங்களுக்காக யாராவது வருவார்களா என்று ஏக்கத்தோடே குற்றுயிராய் பலர் படுக்கையிலேயே கிடந்தார்கள். அப்போதுதான் ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசாவின் அன்பு பணி மனிதமும் புனிதமுமாய் வந்து இறங்கியது. நான் எனது அழைப்பை பணிவிடை பெறுவதற்காக அல்ல, பணிவிடை புரிவதற்காகவே அழைக்கப்பட்டதாக உணர்கிறேன். அதிலும் அனாதைகளை, கைவிடப்பட்டவர்களை, முடவர்களை, தூக்கி எறியப்பட்டவர்களை ஒன்று சேர்த்து கடவுளின் அன்பை உணர வைப்பதுதான் எனது கடமையாக கருதுகிறேன். அன்னை தெரேசாவின் முதல் கூக்குரல் அந்த கொல்கத்தா தெருக்களில் முதன்முதலாக ஒளிபரப்பப்பட்டது. அல்லல் பட்ட ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டவர்கள் மீண்டும் அன்னை தெரேசாவால் ஆதரிக்கப்பட்டார்கள். மனிதனை இங்கே மனிதனாக பார்ப்பவர் யார்? கண்டக்டருக்கு அவன் ஒரு டிக்கெட், அரசியல்வாதிக்கு அவன் ஒரு ஓட்டு சீட்டு, வியாபாரிக்கு அவன் ஒரு எண்ணிக்கை. எரிகோ மாநகர தெருவில் மரத்தை மட்டும்தான் மக்கள் நின்று பார்த்தார்கள். ஆனால் மரத்தில் இருந்த மனிதனை, சக்கேயுவே இறங்கி வா என்று இயேசு அழைத்தது போல கைவிடப்பட்ட அத்தனை பேரிலும் கடவுளையே கண்டார் அன்னை தெரேசா. எரிகோவில் இயேசுவால் நடந்தது புதுமை என்றால் அன்னை தெரேசாவால் நடப்பதும் புதுமைதான். ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசா ஆகஸ்ட் மாதம் 26ஆம் நாள் 1910ஆம் ஆண்டு யுகோஸ்லோவியாவில் அல்பேனியாவில் ஸ்கோப்ஜே என்ற ஊரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் ஆன்யேஸ் கோங்சா பொஜாக்சு. அவரது தந்தை நிக்கோலா பொஜாக்சு, அவரது தாய் ட்ரானா பொஜாக்சு. இவர்களுக்கு 3 பிள்ளைகள். மூத்த மகன் லாசர், இரண்டாவது மகள் ஆகா, மூன்றாவது கடைக்குட்டிதான் ஆன்யேஸ் என்ற அன்னை தெரேசா. அன்னை தெரேசா தனது இறை ஆர்வத்தை பெற்றோரிடம், பங்கு தந்தையிடம், நண்பரிடம் என்று பலரிடமும் சொல்லிக் கொண்டே இருந்தார். அதன் பயனாக அன்னை தெரேசா தனது 18வது வயதில் லொரேட்டோ என்ற சபையில் சேர்ப்பிக்கப்பட்டார். அயர்லாந்து டூப்ளின் நகரில் ரத்பர்னாம் என்ற மடத்தில் இருந்த அன்னை தெரேசா டிசம்பர் மாதம் 1928ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு கப்பல் ஏறினார். 1929இல் இந்தியா வந்து சேர்ந்த அன்னை தெரேசா டார்ஜிலிங் நகரில் லொரேட்டோ மடத்தில் தனது நவ சந்நியாச பயிற்சியை தொடங்கினார். மொழிதான் மனிதனின் உயிர் என்பதை புரிந்து கொண்ட அன்னை தெரேசா இந்தியாவுக்கு வந்த சில வருடங்களிலேயே இந்தியிலும் வங்காள மொழியிலும் சரளமாக பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். லொரேட்டோ மடத்தில் இருந்து கொண்டே ஆங்கிலம் மற்றும் வரலாறு புவியியல் பாட நடத்தும் ஆசிரியையாக பணிபுரிந்தார். அவரது அன்பு பணியில்
கல்வி பணி ஒரு தனித்துவம் வாய்ந்ததாகவே இருந்தது. புனித குழந்தை தெரசம்மாள் மீது அளவு கடந்த பக்தி இருந்ததால் ஆன்யேஸ் என்ற தனது இயற்பெயரை தெரேசா என்று மறுபதிவு செய்து கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு தனது நித்திய வார்த்தை பாட்டை கொடுத்ததிலிருந்து அப்போதைய வழக்கப்படி மதர் தெரேசா என்றே அழைக்கப்பட்டு வந்தார். நான் பசியாய் நின்றிருந்தேன், நீ சற்று பொறு என்று சொல்லிவிட்டு போனாய். ஒரே ஒரு உதவி கேட்டேன், பிறகு வா என்று அனுப்பி வைத்தாய். நான் ஒரே ஒரு ஆடையோடு நின்றிருந்தேன், எல்லோரும் அப்படித்தான் வருவார்கள் என்று சொல்லி அனுப்பினாய். என்னுடையதை கூலியாக கேட்டேன், இதற்கு மேல் இங்கு வராதே என்று அனுப்பினாய். பிழைத்து வாழ ஒரு வேலை கேட்டேன், இங்கு இருப்பவர்களுக்கே வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பினாய். எனக்காக ஒரு முறை கூப்பிட்டேன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று கை கழுவினாய். நான் உன்னை தொடர்ந்து வந்தேன், பார்ப்போம் பிறகு வா என்று ஒவ்வொரு முறையும் சொன்னாய். ஆம், சின்னஞ்சிறிய உனது செய்கையில் நீ செய்யாதவையெல்லாம் எனக்கே செய்யவில்லை என்ற சமுதாய அவலங்களை விவிலியத்தோடு பார்த்த அன்னை தெரேசா மனம் வெதும்பினார். நாட்கள் உருண்டோடின, ஆண்டுகள் கடந்து போனது. ஏதோ ஒன்றுக்காக அழைக்கப்பட்ட நான் வேறொரு இடத்தில் இருக்கிறேனே என்ற உணர்வு அவரிடத்தில் இருந்து கொண்டே இருந்தது. செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு மதர் தெரேசா கொல்கத்தாவிலிருந்து டார்ஜிலிங் நகருக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அந்த பயணத்தின் போதுதான் எ கால் வித்தின் எ கால், அழைப்புக்குள் அழைப்பு, அதாவது துறவுக்குள் துறவு என்று அவர் குறிப்பிடுவது போல இன்னொரு இனிமையான பயணத்திற்கு அழைப்பு வந்தது. அந்த புதிய அழைப்பில்தான் ஏதோ ஒரு புதிய இறை வெளிப்பாடு இருப்பதாகவே அவர் கண்டார். அன்றிலிருந்துதான் மதர் தெரேசா சிலுவையில் தொங்கிய இயேசுவின் எல்லையில்லா தாகத்தை தணிப்பதற்காக, அன்புக்காக, ஆன்மாக்களுக்காக, அவர்களை புனிதப்படுத்த, ஏழைகளுள் படு ஏழைகளின் மீட்புக்காக இனிமேல் உழைப்பதுதான் தனது குறிக்கோள் என்று பிரகடனம் செய்து கொண்டார். அதற்காக தான் இருந்த லொரேட்டோ சபை மடத்திலிருந்து உத்தரவு பெற்று வெளியேறினார். நான் உனது கதவை தட்டினேன், எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொடுத்தாய். நான் உன்னை உணவு விடுதியில் சந்தித்தேன், எனக்கு 10 ரூபாய் கொடுத்து விட்டு போனாய். நான் தனியாய் விடப்பட்டிருந்தேன், 1 மணி நேரம் நீ மட்டுமே என்னோடு இருந்து விட்டு போனாய். நான் எனது பணியில் துன்பத்தோடு இருந்தேன், என்னை பார்த்து நீ மட்டுமே புன்னகைத்து விட்டு போனாய். நான் ஒரு பெண்மணியாய் நின்று கொண்டிருந்தேன், நீ மட்டுமே என்னை மதிப்போடு பார்த்தாய். சின்னஞ்சிறிய உனது செய்கையில் நீ செய்தவையெல்லாம் எனக்கே செய்தாய் என்ற இயேசுவின் பொன்மொழிகளை தனது செயல்பாட்டில் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்தார் அன்னை தெரேசா. திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் உத்தரவின்படி 1948ஆம் ஆண்டு 1 வருடம் முழுவதும் தனது துறவு வாழ்க்கையை வெளியில் இருந்து கொண்டே பாதுகாத்து வந்தார். கொல்கத்தாவில் ரோட்டோரம் துப்புரவு பணி செய்து வந்த ஏழை பெண்கள் அணிந்த புடவையை தேர்ந்து கொண்டு அதையே தனது துறவு ஆடையாக அணிந்து கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு அவருடைய அறப்போராட்டத்திற்கு வெற்றி கிடைத்தது. அதிகாரப்பூர்வமாக திருத்தந்தையின் ஒப்புதல் ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன்படி மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை முறையாக ஆரம்பிக்கப்பட்டது. மதர் தெரேசாவின் முன்னாள் மாணவிகளான சுபாஷினி தாஸ் என்ற ஆஞ்ஞேஸ், மதலேனா கோமாஸ் என்ற ஜெத்ரூத் ஆகிய 12 பேர் கொண்ட குழுவுடன் அன்னை தெரேசா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 1953ஆம் ஆண்டு திரு ஆல்ஃபிரட் கோமாஸ் அவர்களின் வீட்டில் குடியேறினார். ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் ஆகிய வாக்குறுதிகளை கொடுத்த அவர்கள் 4வது வாக்குறுதியையும் தேர்ந்து கொண்டார்கள். அதாவது ஏழைகளுள் படு ஏழைகளே எங்கள் புகலிடம் என்பதை 4வதாக பிரகடனமும் செய்து கொண்டார்கள். அதுவே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபையின் விருது வாக்காகவும் ஆனது.
ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். காரணம், இத்தகைய விவிலிய வாக்கு தத்தம் அவருடைய மனிதத்தில் கலந்து புனிதத்தையே வெளிகாட்டியது. வெற்றியாளர்கள் சாதிக்காமல் விடுவதில்லை, சாதனையாளர்கள் வெற்றி அடையாமல் விடுவதில்லை. அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு கால அட்டவணை வகுத்து அதன்படியே வாழ்ந்து வந்தார். காலையில் எழுவது, கடவுளை கும்பிடுவது, மணி அடித்த பின்பு சாப்பிடுவது என்று எல்லா அவரது செயல்பாடுகளுக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டு சரியாக நடந்தது. உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் அன்னை தெரேசாவால் ஆதரிக்கப்பட்டார்கள். உலகம் மடமை என கருதியதை கடவுள் தமக்கென தெரிந்து கொண்டார் என்கிறது விவிலியம். அல்லல் பட்டு வெளியில் கிடந்தவர்கள் சபை இல்லத்தில் ஆனந்தத்தையே பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாளும் எப்படி போகுமோ என்று இருந்தவர்களுக்கு கருணை இல்லத்தில் பிரவேசித்த ஒவ்வொரு நிமிடமும் மோட்சமாகவே தென்பட்டது. கண்டவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டவர்கள் அதிசயித்து போனார்கள். ஆஹா, இப்படிப்பட்ட வாழ்க்கையிலும் இப்படி ஒரு புனிதம் இருக்கிறதா? எப்படி முடிகிறது? எப்படி முடியும்? கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளுக்கும் அவர் கொடுத்த ஒரே பதில், ஜெபிப்பதற்காக அன்பு செய்கிறேன், அன்பு செய்வதற்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கருணை இல்லத்தில் இருப்பவர்கள் அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திருக்கிறார்கள். 1 மணி நேரம் தியானத்தில் இருந்த பிறகு தொடர்ந்து திருப்பலி நடக்கிறது. இந்த தியானமும் திருப்பலியும் தான் சபை இல்லத்தின் வெற்றியின் ரகசியமாக எல்லோராலும் கூறப்படுகிறது. அதற்குள் அவர்கள் அனுபவித்த சங்கடங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், ஏளனங்கள் ஏராளம் ஏராளம். இருப்பினும் அன்பே எங்கள் ஆயுதம் என்ற அவர்களது அறப்போராட்டம் தொடர்ந்து வெற்றியையே கொணர்ந்தது. அதன் பயனாக கொல்கத்தா தெருக்களில் மட்டுமே பேசப்பட்டு வந்த அன்னை தெரேசாவின் அன்பு பணி ஊர்கள், மாநிலங்கள், நாடுகள் என்று உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. இதனால் அன்னை தெரேசா அவர்களின் அன்பு பணி உலகம் எங்கும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்தது. அதன்படி பிப்ரவரி மாதம் 1 தேதி 1965 ஆண்டு மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி சபை திருத்தந்தை 6ஆம் சின்னப்பரால் போன்டிஃபிக்கல், அதாவது பாப்பரச அங்கீகார நிலைக்கு உயர்த்தப்பட்டது. அன்னை தெரேசாவின் அன்பு பணியும் அயராத உழைப்பும் இந்தியாவையே அசர வைத்தது. ஓய்வில்லாமல் வேலை, உறக்கமில்லாமல் சிந்தனை, இரண்டும் இருந்து கொண்டே இருந்ததால் விருதுகள் வந்து குவிந்த வண்ணமாயிருந்தன. அன்னை தெரேசாவிற்கு அளிக்கப்பட்ட விருதுகளுள் முக்கியமானவை: ஆகஸ்ட் 1962 பத்மஸ்ரீ விருது, ஜனவரி 1971 23ஆம் அருளப்பரின் சமாதான விருது, செப்டம்பர் 1971 ஜான் கென்னடி பன்னாட்டு விருது, நவம்பர் 1972 ஜவஹர்லால் நேரு விருது, ஏப்ரல் 1973 தாம்பிள்தோன் ஆக்ஸ்போர்ட் விருது, 1975 ஆல்ஃபிரட் ஸ்குவிசர் பன்னாட்டு விருது, டிசம்பர் 1979 நோபல் பரிசு. I am grateful and I am very happy to receive it in the name of the hungry, of the naked, of the homeless, of the crippled, of the blind, of the lepers, of all those people who feel unwanted, unloved, uncared, throw away of the society. மார்ச் 1980 பாரத் ரத்னா விருது, நவம்பர் 1983 லண்டன் விருது, ஆகஸ்ட் 1987 ரஷ்ய விருது, ஜூன் 1997 அமெரிக்கா விருது. Today I feel that abortion has become the greatest destroyer of peace. We are afraid of the nucleus because it is touching us. But we are not afraid. The mother is not afraid to commit that terrible murder. Even when God himself speaks of that,
he says, தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளையை அவள் மறப்பாளோ? அப்படியே பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஏனெனில் நான் உன்னை எனது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளேன். To the little unborn child. And this is, if we really want peace, if we are sincere in our hearts that we really want peace, today let us make the strong resolution that in our country, in our cities, we will not allow a single child to feel unwanted. அயராமல் அசராமல் 60 ஆண்டுகள் அன்பு பணி செய்த அன்னை தெரேசா மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டார். கடைசியாக ரோமை, நியூயார்க், வாஷிங்டன் என்று பயணத்தில் இருந்த அன்னை தெரேசாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக்கியதால் 1997 ஜூலை மாதத்தில் கொல்கத்தா திரும்பினார்கள். மனிதமும் புனிதமுமாயிருந்த அவரது அன்பு பணி 1997 அவரது 87வது வயதில் முடிவடையும் என்று யாருக்குமே தெரியாமல் இருந்தது. செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 1997 ஆண்டு இரவு 9:30 மணிக்கு அன்னை தெரேசா இறைவனடி சேர்ந்தார்கள். கொல்கத்தா புனித தோமையார் பேராலயத்தில் அவரது பூத உடல் வளர்த்தப்பட்டது. ஜாதி, மதம், மொழி, இனம் என்று எந்தவித வேறுபாடின்றி ஆயிரக்கணக்கில் மக்கள் அவருக்கு மரியாதை செய்தார்கள். 8 நாட்களுக்கு பிறகு உலக நாடுகளிலிருந்து அதிபர்கள், பிரதமர்கள், அரசர்கள், அரசிகள், தூதுவர்கள் என்று அனைவரும் வந்து கூட செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 1997 ஆண்டு மனிதமும் புனிதமுமாய் அன்னை தெரேசாவின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு போன்றோரின் உடல்களை ஏந்தி சென்ற அதே கவசவண்டி அன்னை தெரேசாவின் உடலையும் ஏந்தி சென்றது. இந்திய அரசு அன்னை தெரேசாவுக்கு அரச மரியாதையை கொடுத்து அன்பு பணிக்கோர் அன்னை தெரேசா என்பதை உலகத்தாருக்கு உன்னதமாய் எடுத்து காட்டியது. இத்தாலிய நாட்டின் தலைநகரம் ரோமை. ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் என்று மாமன்னர்கள் ஆண்ட பழம்பெருமை வாய்ந்த நாடு அது. நாகரிகத்திற்கும் பண்பாட்டிற்கும் சேர்த்து வைக்கப்பட்ட கலைகளுக்கும் புகழ் வாய்ந்ததுதான் ரோமை. ரோமை பணக்காரர்களின் புகலிடம், ரோமை புனிதர்களின் கூடாரம். இங்கேதான் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு முறையாக கிறிஸ்துவ மதம் தொடங்கப்பட்டது. ரோமை மாநகரில் 108 ஏக்கர் நிலப்பரப்பளவை கொண்டதுதான் வத்திக்கான் நகரம். இந்த வத்திக்கான் நாட்டின் அரசர் திருத்தந்தையாவார். அவர் இருக்கின்ற அரண்மனைதான் தூய பேதுரு பேராலயம், உலக கத்தோலிக்கர்களின் திருச்சபையின் தலைமை பீடமாகும். திருத்தந்தை மட்டும்தான் வாழ்ந்த உலகில் புனிதர்களாயிருந்த மனிதர்களுக்கு அபிஷேகம் செய்ய பேறு பெற்றவராவார். அத்தகைய வரிசையில்தான் புனிதராய் வாழ்ந்த மதர் தெரேசாவுக்கு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 2003 2ஆம் அருள் சின்னப்பர் முத்திபேறு பெற்ற பட்டத்தை கொடுத்தார். அன்புக்கோர் அன்னை தெரேசா. மனிதமும் புனிதமுமான அன்னை தெரேசாவின் அன்பு பணிக்கு முடிவே இராது. அன்புக்கோர் அன்னை தெரேசா.
நான் பசியாய் இருக்கின்றேன். நாங்கள் மேலிடத்தில் இது பற்றி பேசுவோம் என்று நீங்கள் சபையை கூட்டி என் பசியை ஆராய்ச்சி செய்கிறீர்கள். நான் சிறையில் இருக்கிறேன். அவன் மீண்டும் வரக்கூடாது. வந்தால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்று எனக்காய் பேசி நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். நான் ஆடையின்றி இருக்கிறேன். இன்றைய சூழலில் ஆடை குறைப்பு நன்மையா தீமையா நீங்கள் பட்டிமன்றம் வைக்கிறீர்கள். நான் நோயில் இருக்கிறேன். நீங்கள் கோவிலுக்கு போய் உங்கள் சுகத்திற்காக நன்றி கூறுகிறீர்கள். நான் வறுமையில் இருக்கிறேன். கடவுளை மட்டும் தேடு என்று சொல்லி அனுப்புகிறீர்கள். நான் தனிமையில் இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆள் அனுப்புகிறீர்கள். பரவாயில்லை, உங்களுக்காக நான் இன்னும் காத்து கொண்டுதான் இருக்கின்றேன்.